யாருக்கு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டுமா? தெரியவில்லையே, சொன்னால்தான் தெரியும். யார் நீங்கள்? மரகபுரி நாடு, மரகதபுரி நாடு, மார்தாண்ட மன்னர் ஒரே மகள், ஒப்பற்ற மகள் விசுதுபான். அந்த விசுதுபான் பெற்றெடுத்த அருமை செல்வம் வீரபாலன் சிவபாலன். வீரபாலன் சிவபாலன் நீங்கள்? அப்படியானால் நீங்கள் மகள். என் தந்தை பெயர் இரணியாற்று பெரியப்பா. என் பெரியப்பா பேர் யார்? அவன் பேர் என்ன தெரியுமா? என்ன? இரண்யம். இராதி வீரர்களுக்கு அருமையான பிள்ளைகளாக பெற்றிருக்கோம். ஆனால் இப்படி பிள்ளைகளாக வீராதி வீரனாக பிறந்தும் எங்கள் அருமை அண்ணன் பிரகலாதனை பார்க்க வேண்டும் என்று தான் உடோடி வந்தோம். தெரியாத எப்படி இருப்பார், எவ்வாறு இருப்பார், அவர் எப்படி இருப்பார் என்று உண்மை தெரியாமல் தான் கொண்டு வருகிறோம். இந்த நாட்டை சுற்றி வருகிறோம், அரண்மனையெல்லாம் சுற்றுகிறோம். ஆனால் எங்கள் அண்ணன் பிரகலாத அண்ணனை பார்க்க முடியவில்லை. கிடைக்கவே இல்லை. நான் தான் பிரகலாதன். செல்வங்களே, வீரபாலா, சிவபாலா, வாருங்கள் வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். உங்களை பல்லாண்டு காலம் செல்வங்கள் பற்றி சிறப்புடன் வாழ வாழ வாழ்த்துகிறேன் உங்களை. அதுதான் ஒன்றும் புரியவில்லை. இதுவரையிலும் நான் உங்களை பார்க்கவே இல்லை. அந்த உண்மையை சொல்ல ஓடோடி வந்திருக்கேன். ஆமா, என் தந்தை உங்களுடைய சித்தப்பா இரணியாட்சியில் இறந்து விட்டார் அல்லவா? ஆமா, இறந்து விட்ட பிறகு என் தாய் சித்தி சித்தப்பாடு என்ன நிலைமையில் இருக்காரு தெரியுமா? விதவி கோலத்தில் இருக்கிறார். ஆமா, உங்கள் தந்தையும் இரண்டையும் கொண்டு விட்டான். 2 பேர்களும் போய்விட்டார்கள். ஒரே ஒரு ஆள் தான் கொன்றவன் 2 பேரையும். ஆமா ஆமா, அப்பாவையும் அப்பாவையும் கொண்டவன் ஒருத்தன் தான். ஆமா, அவன் யாருன்னு தெரியும் எங்களுக்கு. அவன் யாருன்னு தெரியும். அவனை கொல்ல வேண்டும். நம்ம தந்தைகளை கொண்டு அந்த பாவியை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேடி வருகிறோம். ஆனால் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார் தெரியும். அண்ணன் துணை கொண்டவனை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் துணை எங்களுக்கு வேண்டும். அதற்காகத்தான் உதவி. வீரபாலா, நீங்களும் ஓடையடி ஓடையாக சாரி பேசலாம். வந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தாயா என்று நீண்ட தூரமாக வந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, முதலில் வாருங்கள், உணவருந்தி பிறகு அமைதியாக பேசுவோம். அறுசுவை உணவு, அற்புதமான உணவு. பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையும் தந்தை இல்லாத போனாலும் எங்களுக்கு மரியாதை சோழியாபுரி அரசாட்சி நீங்க செய்கிறீர்களா? பெருமைப்படுகிறேன். ஆட்சி வேறு, நமது ஆட்சி வேறு. ஆமா, அந்த வேலையை விட்டு அழிக்க வேண்டும். நாராயணனை அழிக்க வேண்டும். நாராயணனை அழிக்க வேண்டும். நம் தந்தையை கொண்ட பாவியை, இந்த பாவியை பழி வாங்க வேண்டும். உள்ளோடு இருக்கவே கூடாது. அந்த பகை கொண்டுதான் நம் தந்தையர்கள் போய் சேர்ந்தார்கள். ஆனால் நீங்களும் அதே நிலையில் தான் வளருகிறீர்கள். வாழையடி வாழையாக. அப்படிதானே? துணையாக வர வேண்டும். நாராயணனை அழிக்க நான் துணையாக வர வேண்டுமா? என் தந்தையே பல கொடுமைகளை செய்து பார்த்தார் என்னை. அவருக்கே நான் இணங்கவில்லை. அப்பேற்பட்ட நாராயணனுடைய அடியனை பார்த்து
தம்பி டீ வாங்கி போய் அங்க கொடுக்குறான் பாரு. என்ன கருணை உள்ள தெரியுமா அவனுக்கு? ஐயோ அதுதான்டா தாய் தந்தை குரு தெய்வம், அதுக்கப்புறம் தான்டா தெய்வம். வடா நாங்கள் நாராயணனை அழிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமா நீங்கள் உயர்த்தி பேசுகின்றீர்களே. ஆமா நாராயணனை உயர்வாக பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய ரத்தத்திலே ஊடுருவி பாய்ந்திருப்பவன் நாராயணன் தான். ஆமா இன்று பக்த பிரகலாதன் என்று பெயர் சுட்டி இருக்கிறேனே, அதற்கு காரணம் ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்த சோழிதாபுரி பட்டணத்தை நான் மணிமகுடம் தரித்து ஆட்சி செய்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்பேவற்ற நாராயணனை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே. பகைவனை பாராட்டி பேசுகிறாய். பகைவனை பாராட்டி பேசுவதெல்லாம் எப்படி கொதிக்கின்றது? என்ன ஆச்சு? இப்படி நீங்க ஓடி வருவார், நமக்கு துணையாக இருப்பார், உதவி செய்வார். மாறுதலாக தெரிகிறது. நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கிறது என்று. இல்லை இல்லை போகலாம், ஆனா முதலில் என்னை எதிர்த்து விட்டு பிறகு சொல்லுங்கள் பார்க்கலாம். அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 20 வயசுல எதிராளி ஒரு உண்மையை பார்த்தியா? நம்ம நெத்தியில என்ன இருக்கு? அவன் நெத்தியை பாரு. பங்காளி தானே? அப்ப பங்காளி நம்ம ரத்தம் உடம்புல ஓடுது, அவன் ரத்தம் நம்ம உடம்புல ஓடுது. இப்படி ரத்தத்துக்கு ரத்தம் ஒரு உறவான இவன் நாமம் போட்டுக்கிறான். நெற்றியில் மட்டும்தானா? என் ரத்த அணுக்களிலும் நாமும் தான் இருக்கிறது. ஆமா கண்ணா கமலை கண்ணா கோவிந்தா நமோ நாராயணா. வட்டமிடும் கருடனேரி கண்ணா கண்ணா